अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராப வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, ஏகாதசி திதி, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். அதுலேயும் மிக முக்கியமாக நம்ம விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிலவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். கண்டிப்பாக பெருசாக என்ன பண்ணுதோ இல்லையோ மன நிம்மதி கொடுக்கும். பெரிய மாற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள், வண்டி வாகனங்களில் மிக கவனமாக செல்லக்கூடிய ஒரு நிலைமைகளில் நம்ம துலாம், மிதுனம் அண்ட் கும்பம், இந்த 3 ராசிகள் கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் நம்ம கடகம், மீனம், விருச்சிகத்துக்கு நல்லாயிருக்கு. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக ஹெல்த். அதே மாதிரி இந்த லேண்டு சம்பந்தப்பட்டது, சூடான விஷயங்கள் சார்ந்தது, உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கும். அது இந்த நாள் முடிஞ்சிடும். இன்ஃபேக்ட் முடிஞ்சதுன்னா இந்த நாள் வேலைக்காரங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை இல்லாமல் பார்த்துங்க. அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க சபார்டினேட்ஸ்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம்ங்கிறது ரொம்ப அதிகமா இந்த நாள் தேவைப்பட வேண்டியதா இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன ஆளுமை எண்ணங்கள் உங்களுக்கு அது வேணுங்கிறதுனால மிரட்டி ஒரு காரியத்தை சாதிக்கிறது, ஒரு ஃபாஸ்டா ஒரு பயங்கரமா சாதிக்கிறது. மெயினா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஆர்வத்தை காட்டக்கூடிய அற்புதமான நாள். மெயினா இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நாள் லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கனரகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது. மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாகவே இன்றைய நாள் நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாள் அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கையில மேக்னெட் வச்சிருந்தீங்கன்னா பணம் வரும். மேக்னெட்னா தெரியும்ல உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் குடும்பத்துல அதாவது சில விஷயங்கள் டீசெண்டா சொன்னாலாம் செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸோட சொல்லி முடிக்கக்கூடிய நாளா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஃபாஸ்டா செய்து முடிப்பீங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க.
பல விஷயங்கள் இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய ஏற்றம், சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். செய்கிற வேலையை 2 தடவை 3 தடவை செஞ்சு முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், பிரயாணங்கள், வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. எந்த விஷயத்திலையுமே அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லா இருக்கும். நிறைய ஏற்றங்களும், சந்தோஷமும், மன வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றத்தையும், சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபதாபங்களால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வரும். சொத்து விற்கணும்னா வித்துருவீங்க. வரணும்னா வரும். முக்கியமான நபர்கள் மூலியமா நமக்கு பணம் வரணும்னா வரும். நினைத்த எல்லா காரியங்களும் ரொம்ப பாசிட்டிவா நடக்கக்கூடிய நாள். மெயினா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியர் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும். இடமாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல லேண்டு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வீட்டில் உபகரணங்கள் எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் புதுசாக தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க வேலையை தொடர்ந்து கரெக்டாக பண்ணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டவர் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தோள்பட்டை, இளைய சகோதரன் சகோதரிகள், அதே மாதிரி தசைகள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவா எந்த விஷயத்துலையுமே அவசரப்படாமல் இருந்தாவே போதும், நடந்துரும். மனசுல இது ஏன் நடக்கலாம், எதுக்கு நடக்கலாம்னு ஒரு சின்ன டென்ஷன் மட்டும் இருக்கும். ஆனா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா சாதகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு முகத்துல சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அதே மாதிரி பணங்காசு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது அது கொடுத்துறது தான் கரெக்டா இருக்கும். நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் செலவுகளுக்கு தேவையான பண வரவுகள் தாராளமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்கள் புதிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மன சந்தோஷம், புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, நட்பு, பார்ட்னர்ஷிப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்றைய நாள் ஆரம்பிக்கிறதோ இல்லை முடிக்கிறதோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஏற்றங்கள் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொள்வது ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.